கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சமயத்திற்கேற்ற வார்த்தை நிகழ்ச்சியில் உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் 72:13. சங்கீதம் 72:13. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்குகிறார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்குகிறார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா? இந்த உலகத்தில் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது, மற்றவர்களோடு நம்ம சரிநிகராக இருந்து பார்க்கும்போது ஒருவேளை பலவீனர்களாக எளியவர்களாக நாம் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? ஒருவேளை பொருளாதாரத்தில் பின்தங்கின நிலைமையில், சமுதாயத்தில் இருக்கிற சூழ்நிலைகளில் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் பின்தங்கினவர்களாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? மற்றவர்களால் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டு அப்படியான சூழல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்தின் முன்பாக எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. அவர் நம்ம என்ன பண்ணுறாரோ, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்குகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிறவங்க கருணை காட்ட மாட்டாங்க, உலகத்தில் இருக்கிறவங்க நன்மை செய்ய மாட்டாங்க, உலகத்தில் இருக்கிறவங்க இல்லையா நம்ம புறக்கணிக்கிறவர்களாக காணப்பட்டு கொண்டு இருக்கலாம், உதவி செய்யாதவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கலாம். யாருக்கிட்டையாவது நமக்கு நன்மை கிடைக்குமா, யாருக்கிட்டையாவது உதவி கிடைக்குமா என்று சொல்லி அநேக முறை நம்ம போய் தேடி சென்று கேட்கிறவர்களாக இருப்போம். ஆனால் அதை காது கொடுத்து கூட கேட்காத இந்த உலகத்து மக்கள் இந்த நாட்களில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறதான ஒரு காரியம், அவர் எப்படியா எளியவனுக்கும் பலவீனனுக்கும் அவர் இறங்குகிறார். ஒருவேளை என்னால் முடியலையே, இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற சூழல் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நான் உனக்கு இரக்கம் செய்வேன், நான் உனக்கு இரக்கம் பாராட்டுவேன், எல்லா சூழ்நிலைகளும் நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்களே யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? நான் பலவீனனாக இருக்கிறேன், எளியவனாக இருக்கிறேன், இவ்வளோ பெரிய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காரியத்தில், இவ்வளோ பொருளாதாரத்தில், இவ்வளோ வசதியோட இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களா? நான் இந்த சமுதாயத்தில் எப்படி என்னால் முன்னேறி செல்ல முடியும்? எனக்கு இருக்கிற வசதிகளை வைத்துக்கொண்டு, எனக்கு இருக்கிற காரியங்களை வைத்துக்கொண்டு என்னால் எப்படி முன்னேற முடியும் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை எனக்கு சரியான படிப்பு இல்லை, வேலை இல்லைன்னு என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறவர், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால ஒரு நாளும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, கண்ணீர் விட வேண்டியதில்லை. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார்.